السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் என்ற இந்த வணக்கத்தை தொழுகை, உரை, திடலில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை என்ற பல கூட்டு அமலைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் இந்த பெருநாளின் முழு நன்மையை அடைகின்ற வகையில் இந்த எல்லா காரியங்களிலேயும் சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமதான் மாதத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே பெருநாள் தொழுகையை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் நோன்பாளிக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை பற்றி சொல்லுகிற பொழுது, இதா அஃப்தர ஃபரிஹ, ஒரு நோன்பாளி தான் நோன்பு திறக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறான். வ இதா லக்கிய ரப்ப ஃபரிஹ பி சௌமி, தன்னுடைய ரப்பை மறுமை நாளில் சந்திக்கின்ற பொழுது, நோன்பின் காரணமாக மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெறுகின்ற பொழுது ஒரு அடியான் சந்தோஷம் அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய பாக்கியம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மறுமை நாளிலே அவனை காணக்கூடிய இன்பம்தான். அதுதான் ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அந்த பாக்கியத்தை, அந்த இன்பத்தை நோன்பாளிகளுக்கு அவர்களுடைய நோன்பின் காரணமாக இறைவன் பரிசளிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கிறார்கள். அப்ப இந்த பரிசு, இறைவனை காணுதல் என்கின்ற மாபெரும் பாக்கியம் வெறுமனே நாம் பசித்திருந்ததற்காக கொடுக்கப்படுகின்ற பரிசு அல்ல. நாம் தாகத்தோடு இந்த ஒரு மாத காலத்தை கழித்ததற்காக கொடுக்கப்படுகின்ற பரிசு அல்ல. இந்த ரமதான் மாதம் எந்த நோக்கத்துக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ, நோன்பு எந்த நோக்கத்துக்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த நோக்கத்தை நாம் அடைந்து கொள்வதன் மூலமாகத்தான் இறைவனுடைய இந்த மிக பெரும் பரிசை மறுமை நாளிலே நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வை நாம் முகம் காண முடியும். அந்த இன்பத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அப்ப இந்த ரமலான் மாதம் எந்த நோக்கத்துக்காக கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணமே இறையச்சத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இறையச்சத்தை பெறுவது என்பது, இந்த ஒரு மாத காலத்துல நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன், இரவு தொழுகைகள்ல கலந்து கொண்டேன், எல்லா ஐவேளை தொழுகையையும் நான் பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றினேன், பொய் பேசாமல் வாழ்ந்தேன், புறம் பேசாமல் வாழ்ந்தேன், தீய பழக்க வழக்கங்களை தவிர்த்து கொண்டேன், இந்த ஒரு மாத காலம் நான் சரியாக வாழ்ந்தேன் என்று இந்த ஒரு மாத காலத்தோடு இறையச்ச காரியங்களை சுருக்கிக் கொள்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை. இந்த ஒரு மாத காலம் என்பது வெறுமனே பயிற்சி தான். இந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட பயிற்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்வதுதான் நோன்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹுடைய அச்சத்தை, இறைவனுடைய பயத்தை இந்த ரமலான் மாதங்களில் எப்படி நாம் கடைபிடித்தோமோ
அதே போல ஏனைய மாதங்களிலேயும் நாம் கடைபிடிக்க வேண்டும். தொழுகை விஷயத்திலே எப்படி சரியாக நடந்து கொண்டோமோ அதே போல ஏனைய மாதங்களிலேயும் நடந்து கொள்ள வேண்டும். ஹராம் ஹலால் விஷயத்திலே எப்படி பேணுதலாக நடந்து கொண்டோமோ அதுபோல ஏனைய மாதங்களிலேயும் நடந்து கொள்ள வேண்டும். இத்தகைய இரையச்ச மாற்றத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை பயிற்சியாக தந்திருப்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் எத்தனையோ ரமலானை நாமும் கடந்து விட்டோம். இது மற்றொரு ரமலானாக இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போய்விடக் கூடாது. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்விலே இன்றைய தினத்திலே பெருநாள் தினத்திலே நாம் கடந்து வந்த ரமலானுடைய பயனை நாம் அடைவதற்காக நாம் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரமலான் கடந்து போன ரமலானை போன்று இருந்துவிடக் கூடாது. மற்றும் ஒரு ரமலானாக நம்முடைய வாழ்நாளை இது கடந்துவிடக் கூடாது. இந்த ரமலானில் நான் பெற்ற பயனை பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்கிறது? ஒவ்வொரு காலமும் நம்முடைய வயதுக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டு இந்த ரமலான் மாதம் நம்மை அடையத்தான் செய்கிறது, கடந்து போகத்தான் செய்கிறது. ஆனால் அதனுடைய முழு பலனை நம்மால் அடைந்து கொள்ள முடியவில்லையே, ஏன்? அதனுடைய கேள்வியை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரையச்சத்துக்கான பயிற்சியை அல்லாஹ் நமக்கு எப்படி வழங்கி இருக்கிறான், எந்த அடிப்படையிலே நாம் பயிற்சி பெற்று இருக்கிறோம், இரையச்சம் இந்த ரமலான் மாதத்தில் இருந்ததற்கான காரணம் என்ன என்பதை உளப்பூர்வமாக ஆழமாக நாம் அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஏனைய மாதங்களில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை உணர முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதம் எப்படியான பயிற்சியை தந்திருக்கிறது என்பதை நமக்கு விவரித்து காட்டுறாங்க. மிக முக்கியமாக இந்த ரமலான் மாத பயிற்சியிலே கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டு விஷயங்கள். அந்த இரண்டு விஷயங்கள் தான் ஒரு மனிதனை இரையச்சத்திலிருந்து தூரமாக்குவதற்கான பெரும்பான்மை காரியமாக இருக்கிறது. பாவத்தை நோக்கி ஒரு மனிதனை தூண்டுவதற்கு பெரும்பான்மை காரியமாக இருக்கிறது. நன்மையிலிருந்து ஒரு மனிதனை தூரமாக்குவதற்கு பெரும்பான்மை காரணமாக இருக்கிறது. அந்த இரண்டு காரியத்தையும் எப்படி நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற பயிற்சியை இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தருவதன் மூலமாக நம்முடைய இரையச்சத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி புதுப்பிக்கின்றார். எப்படி, என்ன அந்த இரண்டு காரியம் என்ன? ஒன்னு ஆசை, இன்னொன்னு பகை. இந்த இரண்டும் தான் பாவங்களுடைய நீரோடையாக, பாவங்களுடைய ஊற்றுக்கண்ணாக, பாவங்களுடைய பிறப்பிடமாக பெரும்பாலும் இந்த இரண்டு காரணங்கள் தான் வகிக்கிறது என்பதை மார்க்கமே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் எப்படியெல்லாம் வழி தவறுகிறான் என்பதை நமக்கு விவரிக்கின்ற பொழுது, ஷைத்தான் ஒவ்வொரு நன்மையான வழியிலையும் அமர்ந்து கொள்வானா. இன்னக ஷைத்தான கஅத அலா தரிகி, ஒரு மனிதனுடைய வழியிலே ஷைத்தான் அமர்ந்து கொள்வான். எந்தெந்த பாதைகளில் எல்லாம் அமர்வான்? மனிதனுடைய இஸ்லாம் என்கின்ற பாதையிலே அமர்வான், மனிதனுடைய ஹிஜ்ரத் என்கின்ற பாதையிலே அமர்வான், மனிதனுடைய ஜிஹாத் என்கின்ற பாதையிலே அமர்வான். மார்க்கத்திலே என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழிகளிலே பாதைகளிலே ஷைத்தான் அமர்ந்து கொண்டு ஆசை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் போட்டு அந்த நன்மைகளிலிருந்து நம்மை தூரப்படுத்துவானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு ஹிஜ்ரத் செய்வதற்காக நாடுகிறார் என்றால் அவருடைய வழியில ஷைத்தான் அமர்ந்து கொள்வான். அவருடைய உள்ளத்துல ஆசை வார்த்தை போடுவான். எப்படி போடுவான்? நீ ஹிஜ்ரத் எல்லாம் போகாத, ஹிஜ்ரத்து போனீன்னா கடிவாள பிணப்பட்ட சங்கிலியால் பிணைக்கப்பட்ட குதிரைய மாதிரி தான் நீ வாழணும். உன் ஊரை விட்டுட்டு, உன் நாட்டை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு போய் அகதியா வாழணும்னு நினைக்கிறிய, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்று ஒரு பயத்தை போட்டு நன்மையான காரியங்களிலிருந்து ஷைத்தான் நம்மை தூரப்படுத்துவானா. ஜிஹாதுக்கெல்லாம் போயிடாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே போர்க்களங்கள் அன்றைய அரசியல் காரணங்களால் நடந்தது. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த போர்களின் பொழுது சஹாபாக்களை தூரப்படுத்துவதற்காக ஷைத்தான் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஆசை வார்த்தையை போடுவான. நீ போயிடாத, நீ போய் கொல்லப்பட்டுட்டீன்னா உன் மனைவியை வேற யாராவது திருமணம் முடிச்சுக்குவாங்க, உன் சொத்தை எல்லாம் வேற யாராவது பங்கு வச்சுக்குவாங்க, அதனால நீ இந்த நன்மையில கலந்துக்காத. இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலேயும் ஷைத்தான் மனிதனை தூரப்படுத்துவதற்காக ஆசை வார்த்தையை சொல்லித்தான் தூரப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல நபி ஆதம் நபி அவர்கள் முதல் மனிதர்.
அவர் ஒரு தவறை செய்கிறார், அதற்கான அடிப்படை காரணமும் ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆதம் நபி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு சுவனத்திலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான ஞானத்தையும் அவருக்கு கொடுத்து பரிசளிக்கின்றான். மிகப்பெரிய அந்தஸ்திலே ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் வைக்கின்றான். ஆனால் அல்லாஹ் போட்ட ஒரே கட்டளை மரத்தை நெருங்காதீர்கள். ஆனா ஷைத்தான் என்ன பண்ணா, இந்த மரம் எப்படிப்பட்டது தெரியுமா, இதிலிருந்து நீ சாப்பிட்டினா இந்த இடத்திலே நிரந்தரமா இருக்கலாம், உனக்கு அழியாத அதிகாரம் கிடைக்கும், ஆட்சி கிடைக்கும், அதனால இந்த மரத்துல இருந்து கொஞ்சம் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை என்று ஆசைகளை தூண்டி ஆதம் நபியை அந்த மரத்திலிருந்து சாப்பிட வைக்கின்றான். ஆதம் நபி தவறை செய்கிறார்கள், அல்லாஹ்வால் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அப்ப சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு பாவத்தை செய்வதற்கு காரணமாக அமைந்தது என்னவென்றால் அவர்களுடைய உள்ளத்தில் போடப்பட்ட ஆசை. ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்கு, இறையச்சத்திலிருந்து தூரப்படுத்துவதற்கு நம்முடைய உள்ளத்தில் ஆசைகளைத்தான் விதைப்பான். இதை கட்டுப்படுத்துவதற்கு ரமலான் ஒரு பயிற்சியை நமக்கு தந்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவதஹு மின் அஜ்லி. என்னுடைய அடியான் தன்னுடைய உணவை விட்டு இருக்கின்றான், தன்னுடைய தண்ணீரை விட்டு இருக்கின்றான், தன்னுடைய ஆசையையும் விட்டு இருக்கின்றான் எனக்காக. அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நோன்பு காலத்துல எப்படி அவன் உணவை விட்டு இருக்கின்றானோ, தண்ணீரை விட்டு இருக்கின்றானோ, தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறானோ, அதே போல தன்னுடைய ஆசையையே மனிதன் எனக்காக விட்டு விடுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆசையை விட்டோமா இல்லையா? எத்தனை எத்தனை ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் ரமலானுக்கு முன்பாக தூண்டிக்கொண்டு இறை அருளை விட்டு தூரப்படுத்தி கொண்டிருந்தது. அதையெல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் விட்டோமா இல்லையா? தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும், அந்த நேரத்துல தான் கடையில கூட்டமா இருக்கும், வியாபாரம் நிறைய இருக்கும். அந்த வியாபாரத்துல ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நாம தொழுகை அலட்சியப்படுத்துவோம், அப்புறம் தொழுதுக்குவோம், பின்னாடி தொழுதுக்குவோம். தொழுக போற நேரத்துல, பள்ளிவாசலுக்கு போற நேரத்துல இந்த இடத்துல வியாபாரத்தை பார்த்தோம்னா ஒரு லாபம் சம்பாதிக்கலாம், இப்படி ஒரு ஆசையை போடுகின்ற பொழுது மற்ற நாட்கள்ல பள்ளிவாசலுக்கு வராம இருந்த நாம ரமலான் நாட்கள்ல எப்படி வந்தோம்? அல்லாஹுக்காக அந்த ஆசையை விட்டோம். என்ன நடந்தாலும் போட்டோம், நம்ம போய் தொழ போவோம், பள்ளிவாசலுக்கு போவோம் என்று பொருளாதாரத்தை ஆசையாக ஷைத்தான் காட்டுகிற பொழுது அந்த ஆசையை மற்ற நாட்களிலே அந்த ஆசைக்கு அடிபணிந்து இறையருளை விட்டு தூரமாகி கொண்டிருந்த நாம் ரமலான் மாதத்திலே அல்லாஹுக்காக இந்த ஆசைகளை அப்புறப்படுத்தி விட்டு தொழுகைக்கு செல்லுகிறேன் என்று விரைந்து வந்தோமே, இது நம்மால் முடிந்தது. போனை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம், ரமலான் மாதத்திலையும் பார்த்திருப்போம். பார்க்கும் பொழுது பேஸ்புக்கை போய் பார்க்கும் பொழுது அதுல ரீல்ஸ் வந்திருக்கும், அதுல வீடியோக்கள் வந்திருக்கும், சினிமா பாட்டு அதுல வந்திருக்கும். நோம்புல இருக்கும் பொழுது ஒரு 2 செகண்ட் அது கடந்த உடனே ஆஹா நோம்பு பார்க்க கூடாது, பார்க்க மனசு தூண்டுது. நோம்புக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தோம், சினிமா பாடலை கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஒரு ரீல்ஸ் வரும் பொழுது அதுல நேரம் போறது தெரியாம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நோம்புன்னு வந்த உடனே பார்க்க கூடாதுன்னு ஒரு 2 செகண்ட்ல உணர்றோமே, அந்த ஆசையை விட்டு விடுவதற்கான காரணம் எங்கிருந்து பிறந்தது? அல்லாஹுக்காக என் ஆசையை விட்டுறேன், என் மனசு தூண்டுதல் தெரியுது, ஆனா இது ரமலான் மாதமாச்சே, அல்லாஹுக்கான மாதமாச்சே என்று விட்டோமே. எப்படி விட முடிந்தது? அல்லாஹுக்காக இப்படியான ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் தூண்டப்படுகிற பொழுது அல்லாஹுக்காக அந்த ஆசையை அப்புறப்படுத்திவிட்டு நன்மைகளில் இந்த ரமலான் மாதம் விரைவதற்கு ஒரு பாடத்தை, ஒரு பயிற்சியை நமக்கு தந்திருக்கின்றது. வகை வகையான உணவுகள், வண்ண வண்ணமான உணவுகள் நல்ல மனம் கமழ்ந்து கொண்டு நம் முன்னே இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவதற்கு மனம் வந்ததா? நல்ல வயிற்று பசியா இருக்கும். வயிறு பசியா இருக்கும் பொழுது நம்ம அதுவும் நம்முடைய மண்ணடியில சொல்லவே தேவையில்லை, கலர் கலரா வச்சிருக்கிறான், எடுத்து அதை பார்த்து கடந்து போறமே தவிர அதை வாங்கி சாப்பிட வேண்டும் என்று தோணவில்லை, நோன்பை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தோணவில்லை. ஏன்? என்னுடைய அல்லாஹுக்காக நான் இதையெல்லாம் விட்டு விடுறேன். நோன்பை விட இதெல்லாம் என்ன அற்பம், இதெல்லாம் என்ன சொற்பமானது, இதுக்காக நான் என்னுடைய அல்லாஹுக்காக பிடித்திருக்கிற நோன்பை விடுவனா? ஆசையை துறந்தோம். இதுவெல்லாம் அல்லாஹுக்காக நாம் செய்த காரியங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆசையை கட்டுப்படுத்துகிற பொழுது நன்மைகளிலே நம்மால் விரைய முடியும்.
ஷைத்தான் பாவங்களை நோக்கி நம்மை தூண்டுவான், நன்மைகளை விட்டு நம்மை தடுப்பதற்காக ஆசை வார்த்தைகளை சொல்வான். அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துவதில் தான் இறையச்சத்தில் நாம் விரைவதற்கான வழி பிறக்கும். இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யாரெல்லாம் தொழுகைகளை பாழ்படுத்துகிறார்களோ அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், பின்னால் ஒரு கூட்டம் வரும், வலாஉ ஸலா, அவர்கள் தொழுகையை பாழ்படுத்துவார்கள், வத்தபஉ ஷஹவாத், தொழுகையை அவங்க பாழ்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆசைகளை பின்பற்றிட்டு போவாங்க. ஆசையை பின்பற்றிட்டு போறதுனாலதான் பின்னாடி போய்க்கலாம், அப்புறம் போய்க்கலாம், வியாபாரம் இருக்குது, அங்க போகணும் இங்க போகணும் என்று ஆசை மனசுல தூண்டும். ஷைத்தான் தொழுகை விட்டு தடுப்பதற்காக இப்படி மாய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் போட்டு அவனுடைய வலைகளை விரிப்பான். அதை பின்பற்றி விட்டோம் என்றால் தொழுகை விட்டு தூரமாகி விடுவோம். தொழுகையை தேர்ந்தெடுத்து விட்டால் ஷைத்தானுடைய ஆசையை உதறி தள்ளி விடுவோம். ஷைத்தானின் ஆசையை உதறி தள்ளுகின்ற பயிற்சியை ரமலான் தந்தது. எத்தனையோ பாவங்கள் நம் கண்முன்னே வந்து நின்றும் கூட அதற்கான ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருந்தும் கூட நோன்பு என்கின்ற ஒற்றை காரணத்தினால் அதை விட்டு விலகி இருந்தோம். இந்த பயிற்சி ஏனைய நாட்களிலும் தொடரும். தொடருதா? தொடர்ந்திருந்தா போன ரமலானில் என்ன மாற்றத்தை சந்திச்சோ அதுக்கு முன்னரே ரமலான்ல என்ன மாற்றத்தை சந்திச்சோம்? இந்த ரமலான்ல சந்தித்த மாற்றத்தை இன்றைய ஃபஜர் தொழுகையில எத்தனை பேர் கடைபிடித்தோம்? இவ்வளவு நாட்கள் தூக்கம் ரொம்ப தேவை, தூங்குனாதான் என்னால செயல்பட முடியும், இப்படி தூக்கம் உண்மையிலே தேவைதான். ஆனா ஃபஜரை மறந்து தூங்குவது இஸ்லாம் ஆதரிக்கிறதா? ஃபஜரை மறந்து தூங்குவார், அவருக்கு விடுவதே 10-11 ஆகிவிடும். ஆனால் ரமலான் மாதம் வந்தவுடன் சஹருக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சிருப்பார் மனுஷன். நைட்டு முழுக்க கண்ணை விழிச்சிருக்க, கண் திறந்து முழித்துக் கொண்டிருந்திருப்பார். ஆனா இன்றைக்கு ஃபஜர் தொழுகையை பார்த்தோம்னா 2 செஃப் நிறையல. ஒரு மாசம் எடுத்த பயிற்சி அடுத்த ஒரு நாள்ல போயிடுத. ஏன்? அல்லாஹுக்காக ஆசைகளை துறந்த நாம் அந்த பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம். இறைவன் தந்த இந்த பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும். ஒரு மாதம் நம்மால் முடிந்த நமக்கு மற்ற நாட்களில் முடியாதா? அல்லாஹ் ரமலானில் பதிய வைக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தே, உன்னால் அனுமதிக்கப்பட்டதை கூட விட முடிந்தது. எனக்காக சாப்பாடு அனுமதிக்கப்பட்டது, ஹலாலு, ஆனா நோன்பு இருக்கிறதுனால எனக்காக விட்டில. தண்ணி ஹலாலு, ஆனா நோன்பு இருக்கிறதுனால எனக்காக விட்டில. உன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்வில் ஈடுபடுவதை எனக்காக விட்டில. இப்படி எனக்காக உனக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட விட உன்னால் முடியும் என்றால் மற்ற நாட்களில் என்னால் தடுக்கப்பட்ட காரியங்களையும் உன்னால் விட முடியும். அதற்கு செய்ய வேண்டியது நம்முடைய உள்ளத்தில் பாவங்களை நோக்கி ஆசைகள் எழுகிற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு ரமலான் தந்த பயிற்சியை மற்ற நாட்களில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த பயிற்சியை கடைபிடிச்சோம்னா இறையச்சம் வாழ்நாள் முழுவதும் தொடரும். இரண்டாவது விஷயம் என்ன? பகை, ஆசை. இறைவன் ஹராமாக்கிய பாவங்களை நோக்கி ஆசை தூண்டும். அந்த ஆசைக்கு இணங்கி நாம் செயல்படுகிற பொழுது இறையச்சத்தை விட்டு தூரமாகி விடுவோம். ரமலான் தந்த பயிற்சியை பாழாக்கி விடுவோம். இரண்டாவது என்ன? பகை. இது மனிதனுக்கு செய்ய வேண்டிய தவறுகளை தூண்டும். இதை கட்டுப்படுத்துவதற்கு ரமலான் பயிற்சி தந்ததா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு பசி இருக்கும் பொழுதுதான் கோபம் ரொம்ப வரும். பசி இருந்துச்சுன்னு வைங்களேன், வயிறு காலியா இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டுமையான எரிச்சல் வரும், தலையெல்லாம் கொதிக்கும், வேர்த்து வேர்த்து கொட்டும். எரிச்சலுடைய உச்சகட்டத்தில் இருப்பான் பசியில் இருக்கும் பொழுது. சாதாரண நேரத்துல மதியம் சாப்பிடாத ஒரு மனுஷன்ட்ட தொணன்னு பேசிக்கிட்டே இருங்களேன், போடான்ட்டு போயிடுவான். கடுமையான எரிச்சல் வரும். ஏன்? பசி ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா கடுமையான கோபம் வரும். அது நம்முடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஒரு உலக வரலாற்றிலே பல புரட்சிகள் நடந்ததற்கு காரணமே மக்களுடைய பட்டினி காரணமாக இருந்திருக்கு. பசியும் பட்டினியும் மக்களுக்கு அதிகமாகின்ற பொழுது அந்த நிலை ஒரு ஆட்சிக்கு எதிராகவே கோபத்தை, மக்களுடைய உள்ள தீயை மூட்டிவிடும். அப்ப பசி இயற்கையிலே கோபத்தை கொடுக்கும். ஆனா சாப்பிடாம இருக்கிறோம், பகல் முழுக்க சாப்பிடுறது கிடையாது. பகல் முழுக்க சாப்பிடாமல் இருந்தாலும் கூட வம்பு சண்டை வந்தால் கூட நான் நோம்பாளின்னு விலகிட்டு போனமே. ஏன்? கோபப்படுவதற்கான எல்லா சூழலும் நமக்கு இருக்குது. பசி இருக்குது, எரிச்சல் அவ்வளவு நேரம் இருக்கு, வயிறு காலியா கிடக்குது.
மற்ற நேரங்கள்ல இது மாதிரி ஒரு சூழல்ல ஒருத்தன் யாராவது வந்து நம்மள முறைச்சானால அவ்வளவு கோபம் வரும். ஆனா இந்த நாட்கள்ல, ரமலான் நாட்கள்ல யாராவது நம்ம இடத்தில் சண்டைக்கு வந்தால் கூட, தவறாக பேசினால் கூட, எதிர்த்து நம்ம இடத்தில் பேசிக் கொண்டிருந்தால் கூட, நோன்பு பான்னு கடந்து போயிட்டோமே. எப்படி நம்மால் முடிந்தது? ரமலான் மாதம் நமக்கு அப்படியான பயிற்சியை தந்திருக்கிறது. விருப்பு வெறுப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சியை இஸ்லாம் ரமலான் மாதத்தின் மூலமாக நமக்கு தருகிறது. ஆசையை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சி நமக்கு தந்திருக்கிறது. இந்த இரண்டையும் நம் உணர்ந்தோம் என்றால் எப்படி கட்டுப்படுத்தணும் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு மாச காலம் எப்படி இருந்தோம்? ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம், வெறுப்பை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம். நம்மளால முடிஞ்சுச்சே, நம்மால இருக்க முடிஞ்சதே. நம்மால் இந்த ஒரு மாத காலம் இருக்க முடிந்தது என்றால் ஒரு வருட காலமும் இருக்க முடியும், ஏனைய மாதங்களிலேயும் நம்மால் இருக்க முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். அதில்தான் நாம் ரமலானில் பெற்ற பயிற்சியை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து அல்லாஹ்வை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், அஉநப்பியுக்கும் பிஹ மின் கைரின் மின் தாலிக்கும், இதைவிட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். எதை விட சிறந்ததை? இந்த உலகத்துல மனிதனுக்கு இருக்கிற ஆசாபாசங்களை எல்லாம் அல்லாஹ் பட்டியல் போடுறான். பட்டியல் போட்டுட்டு இந்த ஆசைகளை எல்லாம் விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? லில்லதீன இத்தகவ் இன்த ரப்பிஹிம், இறைவனை அஞ்சுபவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழ்புறத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன பூஞ்சோலைகள் அந்த நன்மக்களுக்காக, இறையச்சவாதிகளுக்காக ரமலானில் ஒவ்வொரு வருடமும் இறையச்சத்தை புதுப்பித்து விட்டு மற்ற ஏனைய மாதங்களிலேயும் இறையச்சத்தோடு நடக்கக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ் சுவன பூஞ்சோலையை தயார் செய்து வைத்திருக்கிறான். காலிதீன ஃபிஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ அஸ்வாஜு முத்தஹரா, அவர்களுக்கு தூய்மையான துணைவியர்கள் இருப்பார்கள். ஒரு ரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்துள்ள பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னா, ஒரு மாசம் நான் இறையச்சவாதியா இருந்தேன், ஒரு மாசம் பள்ளிவாசல் தொடர்புல இருந்தேன், ஒரு மாசம் கரெக்டா இருந்தேன், அவர்களுக்கு அல்ல. அந்த பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் தொடர்பவர்களுக்கு அதுதான் பிரயோஜனம். பயிற்சி எடுத்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? நம்ம பிள்ளைய, நம்ம மகனை போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விடுறோம், நல்ல போட்டோஷாப் அது இதுன்னு நல்லா கத்துக்கிட்டவன் சும்மாவே வீட்டில் உட்காந்துருக்கிறான், வேலைக்கே போகல. ஏன்னா கத்துக்கிட்டில, ட்ரைனிங் போனில, கிளாஸ் போனில, அதை வச்சு ஏதாவது ஒரு வேலையை பார்த்தாவது 4 காசு வரும்ல, பிரோஜனமா இருக்கும்ல, சொல்லுவோமா இல்லையா? ஒரு பயிற்சி எடுத்ததை நம்முடைய வாழ்க்கை பழக்கமாக ஆக்கிக் கொள்கிற பொழுதுதான் அதற்கு பயன் உண்டு. ரமலான் பயிற்சியை தந்துவிட்டது. அந்த பயிற்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தால்தான் நம்முடைய மறுமை நாளிலே பயன் கிடைக்குமே தவிர ஒரு மாதத்தோடு முடித்து விட்டோம் என்றால் ஃபமாலில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, மனுஷன் உணவை விட்டு இருந்ததுல, தண்ணீரை குடிக்காம இருந்ததுல அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. பட்டினி கிடக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் ரமலானை கடமையாக்கனா, நோன்பை கடமையாக்கனா? நோன்பு குறைசிகளே இஸ்லாத்துக்கு முன்னாடி பிடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. ஆஷுரா தினத்துல, முஹர்ரம் மாதத்துல 10வது நாள் அறியாமை கால மக்களே அவர் நோன்பு பிடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இஸ்லாம் ரமலான் மாத நோன்பை கடமையாக்கி நமக்கு ஒரு நெறிமுறையை கற்றுத்தருகிறது. நீ பசிச்சிருக்கிறது உன்னுடைய நோக்கம் அல்ல, தாகிச்சிருக்கிறது நோக்கம் அல்ல, நீ மாறணும். நீ மாறலைன்னா அந்த குறைசிகள் காஃபிர்கள் பிடிச்ச நோன்புக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ட்ரைனிங் எடுக்கல, உன்னுடைய நோன்புனால எந்த பிரயோஜனம் இல்லாம என்ன வித்தியாசம்? அப்ப நம்முடைய நோன்பு, நம்முடைய ரமலான் காலம் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் நாம் இந்த ரமலானின் மூலம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். பயிற்சியை நம்முடைய வாழ்க்கை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இதை நாம உணரணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனில மரண நிகழ்வை, மறுமை நிகழ்வை நினைவுபடுத்துகிறான். ஏன் இந்த ரமலான்ல பயிற்சி எடுக்கிறோம்? இதை நம்ம வாழ்க்கைக்கு தொடரலே வைங்களேன், அடுத்த வருட ரமலான் நாம் இருப்போமான்னு சொல்ல முடியாது. இந்த வருட ரமலானில் எத்தனை பேரை நாம் இழந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உறவினர்களை இழந்திருப்போம், நம்முடைய ஊர்க்காரர்களை இழந்திருப்போம். எத்தனை மரண செய்திகள் நம்முடைய செவிகளிலே இந்த ரமலான் மாதத்தில் கேட்டது. அடுத்த ரமலான் நமக்கு நிச்சயம் இருக்குதா? நேற்றைய தினம் நோன்பாக இருந்த நாம் இன்றைய காலையில் ஃபஜரை மறக்கிறோம் என்றால் நாளைக்கு நமக்கு நிச்சயம் இருக்குதா வாழ்க்கை?
நிச்சயமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இரையற்ற பயிற்சியை மறந்து விட்டோம் என்றால் மரண தருவாயிலே மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே மனிதன் புலம்புவான், ரப்பனா எங்கள் இறைவா, அஹ்ரிஜ்னா எங்களை இந்த நரக படுகொலியில் இருந்து கொஞ்சம் வெளியே அனுப்பு, ஒரு அவகாசத்தை தான். நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னான அமல், உலகத்துல வாழும் பொழுது எதையெல்லாம் செய்யாம அலட்சியமா இருந்துகிட்டு இருந்தனோ, பின்னாடி செஞ்சுக்கலாம்னு நான் விட்டுக்கிட்டு இருந்தனோ, அதையெல்லாம் நீ தரக்கூடிய சின்ன அவகாசத்துல போய் செய்து விட்டு வந்து விடுகிறேன் ரப்பே. மனிதன் புலம்புவான். அல்லாஹ் சொல்வான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், படிப்பினை பெற்று திருந்துபவனுக்கு என்ன கால அவகாசம் தேவையோ அதை உன் வாழ்நாளாக நான் தரவில்லையா? உனக்கு வாழ்நாள் காலத்தை தந்தனே. வாழ்நாள் காலம் என்பது படிப்பினை பெற்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்பவனுக்கான அவகாசம். 60 ஆண்டு காலம் வாழ்ந்தேன், 70 ஆண்டு காலம் வாழ்ந்தேன், நான் என்னுடைய அமல்களை அதிகப்படுத்தவில்லை, 5 நிமிடம் தாண்டு புலம்புவான். படிப்பினை பெறுவதற்கான ரமலானை கடந்திருக்கிறோம். இந்த படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொண்டால் மறுமையிலே தப்பிக்கலாம். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு மன்றாடினாலும் இறைவன் தந்த வாய்ப்பை நாம் வீணடித்திருக்கிற பொழுது அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில ரமலான் தந்த பயிற்சியை வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சின்ன அறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல திடலில் வழங்கப்படுகின்ற தர்மத்திற்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2 நபி வழிகளையும் நாம உணர்ந்து திடலில் உடனே கலைந்து விடாமல், நம்முடைய ஃப்ரெண்டு நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க, போட்டோலாம் அப்புறம் எடுத்துக்கலாம், ஒரு பிரார்த்தனை செய்வோம். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய மக்களுக்காக, இந்த சமூகத்துக்காக, பாதிக்கப்படுகிற மக்களுக்காக, பலஸ்தீனத்தில் ஒவ்வொரு நாளும் குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் கையேந்தி நம்முடைய பிரார்த்தனை என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். இந்த பிரார்த்தனையை பயன்படுத்துங்க. பெருநாள் திடலில் செய்யப்படுகின்ற தர்மத்திற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. பெண்களிடத்திலே அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய காலத்தில் அறிவிப்பு செய்கிற பொழுது பெண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை, ஆபரணங்களை எல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். காரணம், நரகிலிருந்து இந்த தர்மம் காப்பாற்றும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அறிவித்தார்கள். இந்த 2 நபி வழிகளையும் நாம கடைபிடிக்க வேண்டும். அதே போல பெருநாள் தினத்துக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வழியில் வந்தால் வேறு வழியில் திரும்பி செல்வார்கள் என்ற நபி வழியும் இருக்கும். அதையும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி